வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. சாரு வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து கேட்குறாங்க, "நீ விக்ரம் கிட்ட பேசலாமேன்னுட்டு." "நான் என்ன தான் பேசினார், அவரு திருந்த மாட்டார். அப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும். நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னோன்னே இவங்க கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துல அவங்க எதிர்க்க மாமியார் வந்து நிற்கிறாங்க. "கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் சரியாக போயிடுன்ட்டு." அப்போ சாரு ஒரு பக்கம் புலம்புறாங்க. "நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். எனக்கு இவ்வளோ தான் கொடுத்து வச்சது மாறிதுன்ட்டு." அவங்க புலம்புறாங்க. இதை அவங்க அம்மா பார்த்துட்டு அவங்க வந்துட்டு விஸ்வநாதன் கிட்ட பேச வந்தாக்கா அவரு எனக்கு மீட்டிங் இருக்குதுன்னு கிளம்ப போகிறாரு. "நீங்கள் இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கீங்களா? சாரு பற்றி பேசணும்னு சொல்கிறாங்க." "என்ன விஷயம்னு கேட்டவனே, ரொம்ப நாளாக சாரு இந்த வீட்டில் இருக்கா, அவளை பற்றி நீங்கள் ஸ்டெப் எடுக்க மாட்டீங்களா? மாப்பிள்ளை கிட்ட பேசணுன்னுட்டு." "எனக்கு மீட்டிங் இருக்குது, அப்புறமா பார்க்கலான்ட்டு." அவர் போய்ட்றாரு. இதே நேரத்தில் கண்ணன் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மேனேஜர் வந்து சொல்கிறாரு, "உங்களை பார்க்கறதுக்காக ஒரு கிளைண்ட்டை வந்திருக்காரு. அப்பாவும் அண்ணனும் மீட்டிங்கில் இருக்காங்க, அதனால் அவரை நீங்கள் தான் பார்த்து பேசணுன்ட்டு." சரி வர சொல்லணுன்னு அவரையும் வர வைக்கிறாங்க. அவர்கிட்ட இவர் விசாரிக்கிறாரு, என்ன விஷயம்ன்ட்டு. "நான் புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன், அதனால் ஜவுளி எல்லாம் உங்ககிட்ட தான் வாங்கணும், நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கணும். நான் எத்தனை இடத்துல போயிட்டு விசாரித்தேன், அவங்களாம் நான் கேட்ட அமௌண்ட்டு கொடுக்க மாட்டேறாங்க. நீங்கள் கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்பா பார்க்கலாம் தான் வந்தேன், ஆனால் அவங்க மீட்டிங்கில் இருக்கிறதுனால உங்களை பார்க்க வந்திருக்கேன், நீங்கள் தான் அதை பார்க்கணுன்ட்டு. எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கீங்கன்னு?" அதை வாங்கி பார்க்குறாரு. 10 லட்சத்துக்குன்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னோன்னே, "இப்போ நான் இதுக்கு கொடுங்க, இதுக்கப்புறம் நான் பெரிய பெரிய கடை ஓப்பன் பண்ணுவேன், அதுக்கப்புறமா கூட உங்ககிட்ட தான் நான் பொருளை துணிங்களாம் வாங்குவேன்." சொல்லும்போது சரின்ட்டு அவரும் சைன் பண்ணிவிட்டு இவருக்கு டெலிவரி பண்ணிவிட சொல்கிறாரு. அதை கேட்டது மேனேஜர் சொல்கிறாரு, "இவர் கம்மியாக அமௌண்ட் பண்ணியிருக்காரு, பொருள் ஜாஸ்தி கொடுக்கணும், ஒத்து வராது." சொல்லும்போது, "இப்போ இவங்க கம்மியாக வாங்குறேன், அதுக்கப்புறம் இவங்க நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க, இவங்களுக்கு அதை சேங்ஷன் பண்ணி கொடுத்துருங்கன்னு." சொன்னோன்னே போகும்போது அவர் சொல்கிறாரு, "பரவாயில்ல தம்பி, உங்களுக்கு உங்கள் அப்பா மாதிரியே பெரிய மனுஷன்னுட்டு." அவர் சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டது இவர் ரொம்ப குஷியாகிட்டாரு. அண்ணனோட அப்பா மாதிரி பெரிய மனுஷன் சொல்லிட்டு போகிறாருன்ட்டு இவர் பெருசாக ஒரு ஆர்டர் பிடிச்சிட்டேன்ட்டு சந்தோஷப்படுறாரு. இது இன்னும் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. இதே நேரத்தில் பார்வதி அர்ஜுனை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. என்ன விஷயம்ன்ட்டு கேட்டவுடனே இவங்க சொல்கிறாங்க, "சாரு வீட்டிலே இருக்கா ரொம்ப நாளாக, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம விக்ரம் கிட்ட பேசணும், அவள் வீட்டில் இருக்கிறதுனால அத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால தான் பேச வந்தான்னுட்டு." இவங்க பேசிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் விக்ரம் வந்து உட்காராரு. வாங்கன்ட்டு உட்கார வச்ச உடனே, "நீங்கள் சாரு பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு?" கேட்டவுடனே இவர் சொல்கிறார், "நான் கல்யாணத்தில் வந்தப்போ பேசினேன், அவர் பேச மாட்றா. நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்றா. இப்போ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கா. நான் என்ன பண்ணாலும் அவள் கண்டுக்கவே மாட்றான்ட்டு. அதுக்காக நீங்கள் அப்படியே விட்டுட முடியாது. அவளும் உங்களை நினச்சி கஷ்டப்படுறா, வீட்டில் கஷ்டப்படுறாங்க, அதனால் நீங்கள் வந்து அவகிட்ட நேரில் பேசணுன்ட்டு. நான் என்ன பண்ணாலும் அவள் எதுவுமே ஏற்றுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுறது? நானும் ஓரளவு தான் பொறுத்து போக முடியுன்ட்டு. அப்படியே விட்டுட முடியாதுல்ல, அதனால் நீங்கள் வந்து நேரில் பேசுங்கன்ட்டு. நான் எந்த பொண்ணு கூட பேசலாம் தப்பாக புரிஞ்சுக்கிறேன், என்ன பண்ணுறது? கம்பெனியில் ஒரு பொண்ணு வந்து வேலை செய்கிறேன்ட்டு அவகிட்ட பேசினா கூட தப்பாக பேசுகிறேன், அதனால தான் பிரச்சனை வந்துன்ட்டு." "சரி, நீங்கள் நேரில் வந்து பேசுங்க, நீங்கள் நேரில் வந்து பேசினா மனசு மாறிடுவான்ட்டு நாங்களும் எதிர்பார்க்குறோன்ட்டு." இவங்க வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, "வாங்க மாப்பிள்ளை உட்காருங்கன்னுட்டு." "நான் போயிட்டு சாருவை கூட்டிகிட்டு வரேன்ட்டு." அவங்க வந்துட்டு சாருக்கிட்ட பேசுகிறாங்க. அவர் திட்டி சண்டை போட்டு அனுப்பிட்டு திரும்ப வந்து சமாதானப்படுத்து வரா. "நான் வரமாட்டேன்ட்டு." அவங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் விக்ரம் சொல்கிறாரு, "நான் வந்தது அவளுக்கு பிடிக்கலமா இருக்குதுன்னுட்டு, நீங்கள் நேரில் போயிட்டு பார்த்து அவகிட்ட பேசுங்க, அவள் மனசு மாறிடுவான்ட்டு." இவரை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து சாருக்கிட்ட பேசுங்கன்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இவர் வந்து நிற்கிறாரு. "எதுக்காக வந்தீங்க? நீங்கள் கிளம்புங்க, நான் வரமாட்டேன், சண்டை போட்டு அடித்து அனுப்புவீங்க, நீங்கள் வந்து சமாதானப்படுத்துகிறேன், நான் வந்துடணுமான்ட்டு." அவங்க திட்டி சண்டை போடுறாங்க. இவர் பேசுகிறாரு, "நான் யார்கிட்டயாவது பேசினேன்னு என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டா எப்படிம்மா? பிஸ்னஸ்னாக்கா பொண்ணுங்களாம் வருவாங்க, வேலைலாம் செய்வாங்க, என்ன பண்ணுறது? இப்போ நான் அந்த பொண்ணு வேலை விட்டு எடுக்க முடியாது. இன்னும் ஒரு 6 மாதம் டைம் இருக்குது, அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வேலை முடிஞ்சோன்னு போய்டும், அது வரலாம் தான் இருப்பா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை நான் வேலை விட்டு எடுத்துறேன். இதுக்கு மேலே என்னது இருக்க பொண்ணுங்க வந்தாங்க நான் பார்க்க மாட்டேன்ட்டு." பரவாயில்லன்ட்டு இவங்க மனசு மாறிடுறாங்க. இவங்க சமாதானம் ஆகிடுறாங்க. ப்ரோமோவில் கண்ணனை பல்லவி நைட்டு கிளப்புக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.